அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பிப்போர் ஞான ஒளிவுபுரம் பங்கு கரிமேடு புனித அந்தோனியார் ஆலய கிளை பங்கு பாடகர் குழுவினர். பாடகர் குழுவினரையும் நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கலைமான்கள் நீரோடை தேடும் என்னும் இந்த தியான பாடல் ஓர் பழமையான பாடல். தாகமாயிருக்கும் கலைமான்கள் நீரோடையை தேடிச் செல்வது போல் மனிதர்களாகிய நம் உள்ளமும் இதயமும் இறைவனை தேட வேண்டும். இறைவனை தேடுவதும் தேடி கண்டடைவதுமே நம் வாழ்வின் நோக்கமாகவும் தேடலாகவும் அமைய வேண்டும் என்று உணர்த்தும் இப்பாடலை வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம்.
இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்று தொடங்கும் இப்பாடல் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போதே நம் உள்ளம் மகிழ்ந்து பாடும் என்று உணர்த்துகிறது. இறைவனிடம் நாம் பெற்றுக்கொண்ட வாழ்வை நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்றும் பிற மனிதர்களோடு சகோதர உணர்வோடு இணைந்து வாழ வேண்டும் என்று உணர்த்தும் இப்பாடலை வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். கொண்டது அதை எலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அதை எலிசையில் பாடுகின்றது. பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்ளவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியவர் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அது எலிசையில் பாடுகின்றது. உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார். என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். ஒரே சகோதரராய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அது எலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது
குறையாத அன்பு கடல் போல வந்து என்று தொடங்கும் இந்த தியான பாடல் ஓர் இனிமையான ராகமும் ஆழமான அர்த்தமும் கொண்ட பாடல். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு நம்மை காப்பதாகவும், இயேசுவின் அரசு என்பது மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைப்பதுவில் அடங்கியுள்ளது என்பதையும் உணர்த்தும் இப்பாடலை வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். அந்த அலை மீது இயேசு அசைந்தார்.
அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என்று தொடங்கும் இந்த திருவிருந்து பாடல் உணவாய் வரும் தெய்வம் நம் உள்ளம் கவரும் தெய்வம் என்றும் அத்தகைய இறைவனை நாம் விரும்பி தேடி உட்கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகிறது. பாடல் வரிகளின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக வாருங்கள், சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம்.
வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன் என்ற பல்லவியை கொண்டுள்ள இப்பாடல் அழைத்தலின் மேன்மையை, முக்கியத்துவத்தை உணர்த்தும் பாடலாக அமைந்துள்ளது. தாயின் கருவினில் உருவாக்கி தடுக்கி விழும்போது தாங்கி நின்று, தூரச் சென்றாலும் துணையாய் வந்து, துன்பத்தில் வாழ துணிவை தந்து, அஞ்சாதே மகனே மகளே என்று தேற்றி நம்மோடு நடைபயிலும் இறைவனை நாம் சிக்கென பற்றி வாழ்வதே சிறப்பானது என்று உணர்த்தும் இப்பாடலை வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். மயங்கி போ